இந்தியா தமிழ்நாட்டில் பிரபலமான ஒரு மார்க்க சொற்பொழிவாளர், இஸ்லாமிய மார்க்க சொற்பொழிவாளராக இருந்த அப்துல் பாசித் புகாரி 2 நாட்களுக்கு முதல் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தார். பண மோசடியோட தொடர்பு பட்டிருந்தார். அதே போல் ஒரு பெண்ணை ஏமாற்றி இருந்தார். இப்படியான சர்ச்சையான தகவல்கள் பரவி இருந்தது. இது தொடர்பான தகவல்கள் சமூக வலைத்தளத்திலும் பேசப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. இருந்தாலும் இந்த விடயத்தில் அப்துல் பாசித் புகாரி தரப்பில் நியாயங்கள் எதுவும் கூறப்படாத நிலையில், அவர் தரப்பு நியாயங்கள் எதுவும் கூறப்படாத நிலையில் தற்பொழுது அவர் தரப்பு தகவல்கள் வெளியாக இருக்குது. அந்த தகவல்களோட அடிப்படையில் முதலாவது விஷயம், அப்துல் பாசித் புகாரி கைது செய்யப்பட இல்லை. அவர் விசாரணைக்காக மட்டும்தான் போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டிருந்தார். விசாரணைகளுக்கு பிறகு அவர் விடுதலை செய்யப்பட்டிருந்தார் அல்லது போலீஸ் நிலையத்தில் இருந்து அனுப்பப்பட்டிருந்தார். இது முதலாவது செய்தி. இரண்டாவது விடயம், 10 கோடிகளுக்கும் அதிகமான பணத்தொகை மோசடி செய்யப்பட்டிருக்குது. இதுதான் அப்துல் பாசித் புகாரியில் சுமத்தப்பட்ட மிக முக்கியமான குற்றச்சாட்டாக இருக்குது. இந்த 10 கோடிகளும் இவர் பொதுமக்கள்கிட்ட இருந்து ஏன் ஏமாற்றி இருந்தார், அவரோட இருந்தவங்க என்று சொல்லி பலர்கிட்ட இருந்து பணங்களை பெற்றிருந்தாரு, அந்த பணங்களை ஏமாற்றி இருந்தாரு என்றதுதான் அடுத்த குற்றச்சாட்டாக இருக்குது. இந்த குற்றச்சாட்டுக்கும் அப்துல் பாசித் புகாரி தரப்பு அவங்களோட நியாயத்தை சொல்லியிருக்காங்க. என்னென்று சொன்னால், இது பணமாக பெறப்பட்டு அந்த பணங்கள் ஏமாற்றப்படவில்லை. இந்த பணங்கள் அனைத்தும் முதலீடுகளாக பெறப்பட்டது. ஒரு பிஸ்னஸுக்காக முதலீடுகளாக பெறப்பட்டது. அந்த பிஸ்னஸுக்காக பயன்படுத்தப்பட்டது. இலாபங்களும் வழங்கப்பட்டது. இருந்தாலும் இந்த பிஸ்னஸ் தற்பொழுது நஷ்டமடைந்த நிலையில தான் அவங்களுக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்குது என்று சொல்லப்படுது. இது ஒரு வியாபாரமே தவிர அவர்களை ஏமாற்றுவதற்கான முயற்சிகள் எதுவும் கிடையாது என்று சொல்லி அப்துல் பாசித் புகாரி தரப்பு குறிப்பிடுகிறது. இது இரண்டாவது விஷயம். இருந்தாலும் இந்த வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டங்கள் தொடர்பாக அவர்கள் கலந்துரையாடல் ஊடாகவோ அல்லது இந்த பணங்களை எவ்வாறு வழங்குவது என்பது தொடர்பாகவோ சரியான விளக்கத்தினை வழங்க வேண்டும் அல்லது பணங்கள் பெறப்பட்டவர்களுக்குரிய நியாயம் வழங்கப்பட வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்துக்களும் கிடையாது. எனவே அந்த பணங்கள் குறிப்பிட்ட நபர்களுக்கு கட்டாயமாக வழங்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த பணங்கள் சில நேரம் பணம் வழங்கியவர்களுக்கு அது மிக பெரும் பணமாக இருக்கும், அவர்களுடைய வாழ்க்கையாக இருக்கும், மிக பெரும் எதிர்பார்ப்புகளோடு அந்த பணத்தை வழங்கியிருப்பாங்க. மௌலவி அப்துல் பாசித் புகாரியில இருந்த நம்பிக்கையில் அந்த பணத்தை வழங்கியிருப்பாங்க. இப்ப இந்த பணம் இல்லை என்று சொன்னா அவங்களோட வாழ்க்கையை மிக பெரும் கேள்விக்குறியாக கூட மாறக்கூடிய நிலை ஏற்படும். அதனால அப்துல் பாசித் புகாரி தரப்பு நியாயங்களை குறிப்பிடுவதை போல இந்த பணங்களை வழங்குவதற்குரிய ஏற்பாடுகளையும் செய்யணும். அடுத்த விஷயம் என்னென்று சொன்னா, ஒரு பெண்ணை ஏமாற்றியது தொடர்பான தகவல். இதுவும் அந்த வீடியோ காட்சிகளில் சொல்லப்பட்ட ஒரு விடயம். இதுக்குரிய விளக்கத்தினையும் இந்த அப்துல் பாசித் புகாரி தரப்பு சொல்லி இருக்குது. இது முதலாவது மனைவியால் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டாக இருக்குது. அப்துல் பாசித் புகாரி தன்னை 2வது மனைவியோட வசித்து வார நிலையில முதலாவது மனைவியோட ஏற்பட்ட கருத்து முரண்பாடுகளால பிரிந்திருக்கிற நிலையில தான் இந்த குற்றச்சாட்டு இவர் மீது பொய்யாக சுமத்தப்பட்டிருக்குது என்று சொல்லி அப்துல் பாசித் புகாரி தரப்பு குறிப்பிடுது. இப்படியான ஒரு சிச்சுவேஷன்ல தான் அப்துல் பாசித் புகாரி தொடர்பான அந்த வீடியோ காட்சிகள் வெளியாகி சமூக வலைத்தளங்கள்லையும் வைரலாகி இருந்த முக்கியமான விஷயம். இருந்தாலும் முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். இது மௌலவி அப்துல் பாசித் தரப்புக்கு எதிரானதும் கிடையாது, ஆதரவானதும் கிடையாது. எது உண்மையோ அது உண்மையாக சொல்லப்பட வேண்டும் என்பதே எமது நோக்கமாக இருக்கின்றது. இதில் அனைவரும் ஒன்றை சரியாக சிந்திக்க வேண்டும். எந்த உயரங்களை தொட்டாலும், எந்த பெரும் தலைவர்களாக இருந்தாலும், மார்க்கத்தை போதிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் உண்மை, நேர்மை, நியாயம் கட்டாயமாக இருக்க வேண்டும். இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்லாமல் உலக மக்களுக்காக தோன்றிய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன மிக முக்கியமான வார்த்தை, எனது மகள் ஃபாத்திமா திருடினாலும் அவருடைய கையும் துண்டிக்கப்பட வேண்டும், அவருக்கும் தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்ற வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்லியிருந்தார். எனவே இந்த விடயத்தில் மௌலவி அப்துல் பாசித் விதிவிலக்கு கிடையாது. இங்கே பண மோசடி செய்யப்படவில்லை. பணம் வழங்கப்பட்டது மாத்திரமே முதலீடாக வழங்கப்பட்டிருந்தால் அந்த பணங்கள் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை அப்துல் பாசித் தரப்பு செய்ய வேண்டும். அடுத்ததாக இவர்கள் மீது சுமத்தப்படும் மிக முக்கியமான விடயம், இயக்குனர் அமீருடன் இணைந்து இவர் ஒரு முதலீட்டினை செய்திருந்தார். அதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் செய்திருந்த நிலையில் அந்த ரெஸ்டாரண்ட்டும் நஷ்டமடைந்த நிலையில் மூடப்பட்டிருந்தது.
எனவே இவற்றிற்காகவே இந்த பணங்கள் பயன்படுத்தப்பட்டது என்ற குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டிருந்தாலும் ஒரு முதலீடு செய்யும் பொழுது இணக்கப்பாட்டுடன் ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே செய்யப்படும். எனவே நஷ்டம் ஏற்பட்டால் அந்த நஷ்டத்தையும் முதலீடு செய்தவர்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்குரிய இழப்பீடுகளை வழங்குவதற்கும் அந்த முதலீடுகளை பெற்றுக்கொண்ட தரப்பு அதற்குரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். எனவே இது இணக்கப்பாட்டுடன் செய்யப்பட வேண்டிய மிக முக்கியமான விடயம். எனவே மௌலவி அப்துல் பாசித் தவறு செய்தாலும் அல்லது தவறு செய்யாவிட்டாலும் இந்த விடயங்கள் தொடர்பாக இரண்டு தரப்புகளும் கூறும் விடயங்களின் அடிப்படையிலே உண்மை தன்மைகள் வெளிச்சத்திற்கு வரும். நீண்ட காலமாக இஸ்லாமிய சமூகத்தில் மிக பெரும் பேச்சாளராக, இஸ்லாமிய சமூகத்தில் இந்தியா கடந்து பல நாடுகளிலும் மிக பெரும் பேச்சாளராக திகழ்ந்து தனது பேச்சாற்றல் ஊடாக பலரையும் தன்பால் ஈர்த்த ஒருவராக அப்துல் பாசித் புகாரி இருக்கும் நிலையில தான் இந்த குற்றச்சாட்டுக்கள் மிக பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தி இருந்த நிலையில் அதற்குரிய விளக்கத்தினை அப்துல் பாசித் தரப்பு வழங்கி இருக்குது.